ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புத்தகத்துக்கு வெளியிலிருந்து படிக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள் என்னென்ன, ஓகேவா? அவுட் ஆஃப் புக் அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப என்னடா இது ஸ்கூல் புக்கை படித்தா போதும்னு சொன்னாங்க, இப்போ என்னடா அவுட் ஆஃப் புக் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயமோ பதட்டமோ ஆகக்கூடாது, ஓகேவா? என்னென்ன அப்படின்றத ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் அப்படின்றது புக்கை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. இது எல்லாமே நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான். லோக்பால் அப்படின்னா என்னென்னு ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க, லோக் அதாலத்னா நமக்கு ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் அரசியல் அறிவியல் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னா, ஆணையங்கள், தேசிய பெண்கள் ஆணையம், தேசிய பழங்குடி ஆணையம், தேசிய தாழ்த்தப்பட்டோருக்கான ஆணையம், இந்த மாதிரி ஆணையங்கள் இருக்குல்ல, இந்த ஆணையங்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அது நம்ம ஸ்கூல் புக்கில் அந்தளவுக்கு கவர் ஆகலை. ஸோ அதனால் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு 10 முக்கியமான தகவல், 10 கூட வேண்டாம், ஒரு 6 7 முக்கியமான தகவல் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லோக்பால், லோக் அதாலத், அப்புறம் லோக் ஆயுக்தா. ஸோ இதுவுமே புத்தகத்தில் அந்தளவுக்கு இல்லை. சப்போஸ் ஓல்டு புத்தகத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட ரெஃபர் செய்து கொள்ளலாம். அடுத்தது என்னென்னா சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனு, அப்புறம் ஆர்டி, ரைட்டு டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை சட்டம், அப்புறம் பிரியாம்பிள், முகப்புரை அப்படின்றதுலாம் நம்ம ஆல்ரெடி போட்டது தான். அதாவது பாலிட்டி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதிகபட்சம் ஒரு 1 வீக்கில் முடிஞ்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ நீங்கள் அதில் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் புத்தகத்துக்கு வெளியிலேருந்து படிக்கக்கூடிய தலைப்புகள் தான். அதுவும் ரொம்ப பெரிய பெரிய தலைப்புகள் கிடையாது. சிபிஐயில் ஒரு 5 பாயிண்ட்டு, சிவிசி 5, ஆர்டிஐயில் ஒரு 10 பாயிண்ட்டு, முகப்புரை ஆல்ரெடி போட்டோம் நம்ம, அதில் ஒரு 10 பாயிண்ட்டு, லோக்பால், லோக் அதாலத், லோக் ஆயுக்தா, ஆணையங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு 5 பாயிண்ட், அவ்வளோதான். அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் எக்கானமியில் நம்ம ஜிஎஸ்டி அப்படின்றது நம்ம புத்தகத்தில் பெருசாக இல்லை. சும்மா 2-3 இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒரு நாடு ஒரு வரி ஒரு அங்காடி எப்போ செயல்முறைப்படுத்தினாங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ஜிஎஸ்டி தொடர்பாக ஒரு 10 டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நித்தி ஆயோக் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி புவியியல் அப்படின்னு பார்க்கும்போது புவியியல் நம்ம படிக்கும்போதே புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் அப்படின்றது படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. மேப்பை பேஸ் பண்ணி படிக்கணும், ஓகேவா? நம்ம இந்தியன் மேப்பு ப்ளஸ் தமிழ்நாடு மேப்பு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு எந்த மாநிலம் எந்த பக்கத்தில் இருக்குது, ஓகேவா? எந்த திசையில் எந்த மாநிலம் இருக்குது, அதுமாரி காஷ்மீர் எங்கே இருக்குது, மேற்கு வங்காளம் எங்கே இருக்குது, மகாராஷ்டிரா எங்கே இருக்குது, உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்குது, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்தெந்த பகுதியில் துறைமுகங்கள் இருக்குது, எந்த துறைமுகம் ரொம்ப பெருசு, இதெல்லாம் சின்னது, ஆனாலும் எத்தனை துறைமுகன்றது மத்திய அரசு கண்ட்ரோலில் டைரெக்டாக இருக்குன்ற அந்த மேப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்திய மாநிலங்கள் மேப்பை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு மாநிலத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த மாநிலத்தினுடைய நடனம் என்ன, அந்த மாநிலத்தில் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் ஜென்ரல் நாலேஜாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 8 அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார், அண்ணா, காமராசர், சத்தியமூர்த்தி, வஉசி, அந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் இருக்காங்கள்ல. ஸோ அந்த மாதிரி முக்கியமான தலைவர்களை நீங்கள் புத்தகத்துக்கு வெளியிலேருந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்பவே முக்கியமானது. இப்போ பெரியார் அப்படின்னா புத்தகத்திலேருந்து மட்டும்தான் கேட்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதே மாதிரி பெரியார் ரிலேட்டடாக நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா காமனாக பெரியார் அப்படின்ற ஒரு அடிப்படையில் கேட்டிருப்பாங்க. ஆனால் குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த அளவுக்குலாம் ரொம்ப போவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. சப்போஸ் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம அதில் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணும்ல, அதனால். அதே மாதிரி அண்ணா, காமராசர் ஐயா, அப்புறம் சத்தியமூர்த்தி, வஉசி, திருப்பூர் குமரன், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பாங்களே. நமக்கு யாரெல்லாம் சொன்னோடனே நமக்கு ஒரு பேர் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு திருப்பூர் குமரன் அப்படின்னு சொன்னால் நமக்கு பேர் தெரியும். ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி முக்கியமான தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நடப்பு நிகழ்வுகள் தெரியும் நமக்கு ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் புக்கு தான் அப்படின்ட்டு. அதேமாதிரி அவுட் ஆஃப் புக்கில் படிக்கும்போது புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக எதுவும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? என்னென்ன அப்படின்னா ஆணையங்கள், லோக்பால், லோக் அதாலத்து, லோக் ஆயுக்தா, சிபிஐ, சிவிசி, ஆர்டி, முகப்புரை, இதெல்லாம் பாலிட்டிக்கு, ஓகேவா? இதை தாண்டி வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தமாக சேர்த்து இன்னொரு வீடியோ கூட நம்ம அப்டேட் பண்ணிடலாம். எதுலேருந்து கேள்வி கேட்டிருந்தாலும் தெரிஞ்சவங்க தாராளமாக சொல்லுங்கள். பொருளாதாரம்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி, நிதி ஆயோக்கு, இந்த மாதிரி தகவல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.